அமெரிக்க அதிபர் டிரம்பின் வீட்டுக்குள் திடீரென துப்பாக்கியோடு நுழைந்த இளைஞரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிபர் டிரம்பை கொல்ல திட்டமிடப்பட்டதா? அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள டிரம்பின் மார்-அல்-லாகோ இல்லத்திற்கு நேற்றிரவு துப்பாக்கி மற்றும் எரிவாயு கேனுடன் இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ந்து போன சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி முனையில் இந்த இளைஞரை சரணடையுமாறு தெரிவித்தனர். இதனை பொருட்படுத்தாத இளைஞர் துப்பாக்கியை உயர்த்தி மேல் நோக்கி சுட்டுள்ளார். அடுத்து அதிகாரிகளை நோக்கி சுட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் நோக்கில் அந்த இளைஞரை சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. பின்னர் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் வடக்கு கரோலினாவைச் சேர்ந்த ஆஸ்டின் டக்கர் என்பது தெரியவந்துள்ளது. அதிபர் டிரம்பின் வீட்டுக்குள் எதற்காக துப்பாக்கியுடன் நுழைந்தார் என்பது குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானியா ஆகியோர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் இருந்தனர். கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை முன்பு காரை மோதிய விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதிபரின் வீட்டிற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த இளைஞரால் அந்நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது.